இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த எசேக்கியா ராஜாவினுடைய நாட்கள் முடிந்தது. ஆண்டவர் அவனை எடுத்துக்கொள்வதற்காக கர்த்தர் சித்தம் கொண்டார். அப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பி என்ன சொல்றார் அப்படின்னா, நீ என்னுடைய மகனாகிய எசேக்கியாவினிடத்துல போய் சொல்லு, அவனுடைய நாட்கள் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்த சொல்லு, இன்னும் சில நாட்களுக்குள்ளாக அவன் மரித்து என கூட வந்துருவான் அப்படின்னு அவனுடைய மரண செய்தியை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனா இந்த எசேக்கியா ராஜாவுக்கு அப்பொழுது மரணம் அடைகிறதற்கு விருப்பம் இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போகிறதற்கு விருப்பம் இல்லை. அப்போ அந்த ராஜா சுவர்புறமாய் திரும்பி அப்படியே கண்ணீர் விட்டு ஒரு பச்சை குழந்தை மாதிரி அழுறாரு. ஆண்டவரே, என்னுடைய ஆயுசு நாட்களை நீட்டிக்கொடும், நான் இப்பொழுது மரணம் அடைகிறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த தீர்க்கதரிசியை அனுப்பிவிட்ட ஆண்டவர் திரும்ப அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்றாரு, இல்ல நீ திரும்பவும் என்னுடைய பிள்ளையின் இடத்துக்கு போ, அவனிடத்துல ஒண்ணு மறக்காம சொல்லு, அவனுடைய கண்ணீரை கண்டே. அவன் யாருக்கும் தெரியாம அந்த படுக்கை அறையில அந்த வியாதியினுடைய படுக்கையில படுத்து கொண்டு அவன் அழுகிறதை நான் கண்டேன், ஆதலால் அவனுடைய ஆயுசு நாட்களை 15 வருடம் நான் நீட்டி கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னாராமா. ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக நான் நம்புறேன், நீங்கள் அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை காண்கிற கர்த்தர் அவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க அந்தரங்கத்தில் ராத்திரி பகலாய் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்க வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர், யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அழலாம், உங்களுடைய கண்ணீரை யாரும் பார்க்காமல் இருக்கலாம். வெளியே வரும்போது உங்களுடைய கண்ணீரை நீங்க தொடச்சுக்கலாம். வெளியே வரும்போது ஐயோ இந்த கண்ணீரை மற்றவங்க பார்த்தா வருத்தப்படுவாங்கன்றதுக்காக உங்க கண்ணீரை நீங்க வெளியே காண்பிக்காம இருக்கலாம். ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நீ அந்தரங்கத்துல வடிக்கிற, நீ தனிமையிலே வடிக்கிற, நீ படுக்கை அறையிலே வடிக்கிற, யாருக்கும் தெரியாமல் வடிக்கிற கண்ணீரை என் தேவனாகிய கர்த்தர் அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். அந்த கண்ணீருக்கு நிச்சயமாய் எசேக்கியாவுக்கு பலன் கொடுத்த கர்த்தர் உங்க கண்ணீருக்கு பலன் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளைக்காக நீ வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்த்து உங்கள் பிள்ளையை கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை உங்கள் கண்களில் இருந்து வடிகிற ஒவ்வொரு கண்ணீரையும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் கணக்கு வைத்திருக்கிறார். ஆமென்.